வீட்டில் மினி பார். எனக்கு பிடிச்ச சரக்கு இதுதான். ஓப்பனாக காட்டிய ரக்ஷிதா மகாலட்சுமி. சமீபத்தில் யூடியூப் சேனல் ஒன்றில் ஹோம் டூர் நிகழ்ச்சிக்காக தனது வீட்டை ரக்ஷிதா சுற்றி காட்டியிருக்கிறார். அப்போது வீட்டில் இருக்கும் ஒவ்வொரு அறையையும் சுற்றி காட்டிய அவர் ஒரு ரூமுக்குள் சென்ற போது மட்டும் மிகவும் உற்சாகமாகிவிட்டார். அதற்கு காரணம் அங்கு வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்த உற்சாக பானங்கள் தான். வெளிநாட்டு சரக்குகள் அந்த கபோர்டு முழுக்க வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன. அந்த அறையில் உள்ள ஒரு கபோர்டு அருகே சென்ற ரக்ஷிதா, இதற்குள் இருப்பது மருந்து. இது அப்பப்போ நம்முடைய வாழ்க்கைக்கு தேவைப்படும் என்பதால் இதனை டானிக் ரூம் என்றுதான் அழைப்பதாகவும் அவர் சொன்னார். சரி, அந்த கபோர்டுக்குள் மருந்து டானிக் ஏதாச்சும் இருக்கிறதா என்று பார்க்க ரக்ஷிதா அந்த கபோர்டு கதவை திறந்த பின்னர் தான் அது மினி பார் என்பது தெரிய வந்தது. அது முழுக்க முழுக்க மதுபானங்கள் தான். தனது வீட்டிற்குள் ஒரு மினி பார் செட்டப் செய்து ரக்ஷிதா வைத்திருக்கிறார். இந்த மினி பார் வீட்டிற்குள் வைத்ததற்கான காரணத்தையும் ரக்ஷிதா அப்போது கூறினார். அவருடைய தந்தை ஒரு மது பிரியர். அவர் வீடு கட்டினால் அங்கு சரக்குகளை வைக்க தனி இடம் வேண்டும் என்று சொல்வாராம். அவர் மறைந்து விட்டதால் அவர் நினைவாக இந்த மினி பார் திட்டத்தை வீட்டில் வைத்திருப்பதாக ரக்ஷிதா அப்போது கூறியிருக்கிறார். அந்த கபோர்டில் விதவிதமான ஒயின்களை வாங்கி அடுக்கி வைத்திருக்கிறார் ரக்ஷிதா. அதில் பெரும்பாலானவை வெளிநாட்டு சரக்குகள் தான். பின்னர் ஒரு சிவப்பு கலர் மூடியுடன் இருந்த ஒயின் பாட்டிலை எடுத்து காட்டிய ரக்ஷிதா, இது தனக்கு மிகவும் பிடித்த பிராண்ட் என்றும் கூறினார். இந்த ஒயினை குடித்தால் முகம் பளபளப்பாகிவிடும், ஆனால் ரெகுலராக குடித்தால் வெயிட் போட்டுவிடும் என்று ரக்ஷிதா கூறினார். ஆனால் வாரத்திற்கு ஒரு முறை குடிக்கலாம், அதுவும் பாட்டில் ஃபுல்லா குடிக்க கூடாது, 2 அல்லது 3 கிளாஸ் குடிக்கலாம் எனவும் ரக்ஷிதா கூறியிருக்கிறார். பின்னர் ஒரு கிரீன் கலர் பாட்டிலை எடுத்து காட்டிய ரக்ஷிதா, இது மலேசியாவிலிருந்து எடுத்து வந்தது. இதன் பெயர் சோஜு. அண்மையில் அங்கு சென்ற போது வாங்கி வந்தேன் என்றார். அவர் வாங்கியதில் அதிக விலை கொண்ட சரக்கை எடுத்து காட்டிய ரக்ஷிதா, இதன் விலை 25,000 ரூபாய் இருக்கும். இந்த சரக்கை அமெரிக்கா சென்ற போது வாங்கியதாகவும் கூறினார். இதையெல்லாம் என்னுடைய அண்ணன் தான் யூஸ் பண்ணுவான் என்றும் கடைசியாக ரக்ஷிதா கூறினார். குடும்ப பாங்கான நடிகை என மக்களிடம் பெயர் பெற்ற நடிகை ரக்ஷிதா மகாலட்சுமி வீட்டில் மினி பார் இருந்ததை கண்டு ரசிகர்கள் பலத்த அதிர்ச்சி அடைந்துள்ளனர். ரக்ஷிதா வீட்டில் சத்தியமாக இதை எதிர்பார்க்கவில்லை என்றும் பலரும் கமெண்ட் செய்துள்ளனர். அதில் ஒருவர், இதில் பெரும்பாலான சரக்கு லேடிஸ் குடிக்கிறது தான் என்றும் பதிவிட்டிருக்கிறார். அப்பா நினைவாக வீட்டிற்குள் மினி பார் வைத்திருப்பதாக கூறிவிட்டு நீங்க ஜாலியா என்ஜாய் பண்றீங்க என்றும் விமர்சித்துள்ளார். பிரபா ஒயின் ஷாப் ஓனருங்களா, கடை எப்ப சார் திறப்பீங்க என்ற வடிவேலு காமெடி போல இந்த ரக்ஷிதா ஒயின் ஷாப் எத்தனை மணிக்கு திறக்கும் என்று ஒருவர் கிண்டலாக கமெண்ட் செய்துள்ளார். மற்றொருவர், 2 பேருக்கு இடையில தான் போட்டியே, ஒன்னு டாஸ்மாக் பார், மற்றொன்று ரக்ஷிதா பார் என்றும் கிண்டல் அடித்துள்ளார். வீட்டிலேயே சரக்கு அடிக்கும் ராஜ போதைக்காரி நான் என்பதை சொல்லாமல் சொல்லி மினி பாரையே காட்டிவிட்டார் ரக்ஷிதா மகாலட்சுமி என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை.